ஹலோ கைஸ், இப்போ நம்ம இருக்கிறது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனோட ஈஸ்ட் என்ட்ரன்ஸ்ல தான். இங்கேருந்து நம்ம வெஸ்ட்டுக்கு போகணும்னா நம்மளுக்கு ஏற்கனவே இங்கே வந்து ஒரு ஓவர் பிரிட்ஜ் இருக்குது நடந்து போகிறதுக்கு. அந்த ஓவர் பிரிட்ஜை யூஸ் பண்ணி போகலாம். அந்த ஓவர் பிரிட்ஜுக்கு மேலே போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. அது போக ஸ்டெப்ஸும் இருக்குது. இது வழியாகவும் ஏறி போகலாம். இந்த ஓவர் பிரிட்ஜ் வழியாக நம்ம வந்து பிளாட்ஃபார்ம், இந்த ஓவர் பிரிட்ஜ் வந்து பிளாட்ஃபார்முக்கும் கனெக்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு போகிறதுக்கும் இது யூஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஓவர் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் கரண்ட்டாக அதில் என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது பிளாட்ஃபார்ம் 9 and 10. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க. ஏன்னா வந்து கூடிய சீக்கிரம் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய டிராவல் ஹப்பாக மாறப்போகுது. ஏன்னா இங்கே வந்து இன்னும் பல பிளான்கள் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க இந்த ஓவர் பிரிட்ஜை தான் பார்க்க போகிறோம். இந்த ஓவர் பிரிட்ஜை யூஸ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு நம்மளால் ஸ்டெப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து லிஃப்ட் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஏதாவது பிகினிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ தான் கீழே வந்து பேஸ்மெண்ட் போட்டு மேலே கொண்டு வராங்க. மற்றபடி இந்த லிஃப்ட் ஒர்க் எதுவுமே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ நம்ம இருக்கிறது வந்து பிளாட்ஃபார்ம் 9 and 10 இருக்கிறோம். பிளாட்ஃபார்ம்ல இருந்து அந்த ஓவர் பிரிட்ஜ் போகிறதுக்கு இப்போதைக்கு நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக மட்டும்தான் போக முடியும். ஏன்னா வந்து இன்னும் லிஃப்ட்டோ எஸ்குலேட்டரோ எதுவுமே ஃபங்க்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் இந்த புதுசாக கட்டியிருக்க இந்த ஓவர் பிரிட்ஜஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்மில் சென்டரில் வரும். ஸோ அதனால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி உள்ள பழைய அந்த ஓவர் பிரிட்ஜஸ் வந்து நம்மளோட தாம்பரம் ஸ்டேஷனோட தொடக்கத்தில் இருக்கும். நீங்கள் அதாவது எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வரவங்களோட அதாவது கோச்சஸ் வந்து லாஸ்ட்ல இருந்தால் ஃபுல் பிளாட்ஃபார்மே நடக்க வேண்டியிருக்கும். இப்போ அந்த அளவு இல்லை, நம்ம நடுவில் ஏறிக்கலாம். இப்போ வந்து 9 and 10 நம்ம இப்போ தான் கீழேருந்து மேலே வந்தோம். ஸோ அதுபோக இது வந்து ஈஸ்ட் தாம்பரத்துக்கும் வெஸ்ட் தாம்பரத்துக்கும் கனெக்ஷன் ஃபியூச்சரில் வரப்போது. இப்போதைக்கு வெஸ்ட் தாம்பரம் மட்டும் தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஈஸ்டில் கனெக்ஷன் இல்லை. அந்த கனெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இன்னும் வேலை நடக்குது. இதில் வந்து எஸ்குலேட்டரு லிஃப்ட் ரெண்டுமே வரப்போகுது. அதுக்கான அங்கே ஸ்டீல் கிரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் அந்த லிஃப்ட்டுக்குரிய வேலைகள் எதுவுமே இன்னும் அதாவது ஸ்டார்ட் ஆகல. லிஃப்ட் எதுவுமே இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. கிட்டத்தட்ட இன்னொரு 3-4 months ஆகலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கம்பி மட்டுமே நம்மளுக்கு வச்சிருக்கதா பார்க்க முடிகிறது. இதை தொடர்ந்து இது வந்து கீழே இறங்கி வெஸ்ட் தான் அந்த ஈஸ்ட் தாம்பூருக்குரிய கனெக்ஷன் அதெல்லாமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. பட் கூடிய சீக்கிரம் அந்த வேலைகள்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஓவர் பிரிட்ஜ்லேருந்து பிளாட்ஃபார்ம் 9 and 10 பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 11th இன்னொரு ட்ராக் இருக்குது. இது வந்து எனக்கு தான் இந்த ஹுட்ஸ் ட்ரெயினுக்காக ஒரு உள்ள ட்ராக்கு. இப்போ நம்ம வந்து அப்படியே ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் மூக்கிலையும் என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம ஏற்கனவே வந்த 9 and 10. இதை தொடர்ந்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா 8லேருந்து 1 வரைக்கும் போகலாம் அப்படின்ட்டு அது மேலே அந்த சைன் போர்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க தொடர்ந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் என்னென்ன ஒர்க்குன்னு பார்க்கலாம். இந்த 7 and 8ல் லிஃப்ட்டுக்கான அந்த பேஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்குலேட்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அதுக்குரிய வேலைகள் எதுவும் நடக்கலை. மேபி கூடிய சீக்கிரம் அதெல்லாம் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது வந்து 7 and 8ல் உள்ள ஒர்க்கு. இந்த 7 and 8 பிளாட்ஃபார்மில் கீழே போய் பார்க்கலாம். இந்த பிளாட்ஃபார்மே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா வந்து முன்னாடி இது கொஞ்சம் சின்ன பிளாட்ஃபார்மாக தான் இருந்தது. பட் இப்போ வந்து இதில் முன்னாடி ஒரு ட்ராக் இருந்தது. அந்த ட்ராக் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பிளாட்ஃபார்மோட சைஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே வந்து நிறையா பேர் இருக்க முடியும். அந்தளவு பெருசாக போட்டிருக்காங்க. இதை தான் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மேலே இருந்து பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட்டுக்குரிய அந்த பேஸ்மெண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுபோக நம்மளுக்கு எஸ்குலேட்டருக்கும் அந்த நடுவில் அந்த சென்டர் பிளேசஸ் இருக்குது. பட் இதில் இன்னும் ஒர்க்கு அதாவது வேலைகள் எதுவுமே இன்னும் தொடங்கவில்லை. இப்போ புதுசாக ஓவர் பண்ணியிருக்க இந்த ஓவர் பிரிட்ஜில் இருந்து நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த ஓவர் பிரிட்ஜை பார்க்குறோம். இதை தொடர்ந்து நம்ம நடைமேடை 5-6ல் என்ன ஒர்க்கு போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த நடைமேடை 5-6லேருந்து கீழே போகணும்னா இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து அந்த 7-8 மாதிரி ரொம்ப பெருசாக இல்லை, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. அதுபோக இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த லிஃப்ட்டுக்கான பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. அதுபோக எஸ்குலேட்டருக்கான அந்த ஒர்க்கு இன்னும் எதுவுமே தொடங்கலை. இதுதான் வந்து 5-6ல் போயிட்டு இருக்கிற வேலைகள். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது நடைமேடை 3-4. இதுவரைக்கும் நம்ம பார்த்த நடைமேடைகள் எல்லாத்துலேயும் ரைட் சைடில் இறங்குற மாதிரி லெஃப்ட் சைடில் லிஃப்ட் எஸ்குலேட்டர் இருக்கும். பட் இதில் வந்து எல்லாமே வந்து ஒரே டைரக்ஷனில் தான் வரப்போகுது. லெஃப்ட் சைடில் தான் வரப்போகுது. லிஃப்ட்டு எஸ்குலேட்டர் ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல தான் வரப்போகுது. பட் இங்கே வந்து இப்போதைக்கு எதையுமே ஓப்பன் பண்ணலை. ஏன்னா இந்த ஒர்க்கெல்லாம் இப்போ தான் போயிட்டு இருக்கிறதுனால ஜஸ்ட்டு இங்கே வந்து கம்பி மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு ஒர்க்குமே நடக்கலை அப்படிங்கிறதுனால இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி எல்லா ஒர்க்கும் முடிஞ்ச பிறகு இதை ஓப்பன் பண்ணுவாங்க.
இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பிளாட்ஃபார்ம் 1 பக்கத்துல வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுல் ஓவர் பிரிட்ஜோட வியூ நம்மளால பார்க்க முடியும். இப்போ அத தான் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து 3 அண்ட் 4ல அந்த லிஃப்ட் ஸ்டெப்ஸ்க்கான ஒர்க் போயிட்டு இருந்தது பார்த்துருந்தோம்ல, அதோட வியூ தான் இது. அது பக்கத்துல நம்மளால ட்ரெயின் நிற்கிறது, மற்ற ஃபுல் ஸ்டேஷனையும் நம்மளால பார்க்க முடியுது. இதில் பார்த்தீங்கன்னா 1 அண்ட் 2 ஸ்ட்ரைட்டாக போனோம்னா 1 அண்ட் 2. பட் 1 அண்ட் 2 பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இதுலயுமே அந்த கம்பி மட்டும் தான் வச்சிருக்காங்க. மற்றபடி அந்த லிஃப்ட், எஸ்கலேட்டர் அதுக்குரிய ஒர்க்லாம் இப்போ தான் தொடங்கி போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே ஒரு சின்ன டேர்ன் பண்ணி இந்த வியூவை பார்க்க போகிறோம். 1 to 10 நம்ம ஏற்கனவே 10 to 1க்கு வந்தோம். இதில் வந்து 1 to 10. அதுக்கப்புறம் ரைட் சைடில் போனோம்னா கீழே வந்து 1A இருக்குது. 1Aக்கு வந்து ஸ்டெப்ஸ் மட்டும்தான் இருக்குது. பட் இப்போதைக்கு அது ஓப்பனில் இருக்குது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா பிளாட்ஃபார்மையும் கிராஸ் பண்ணி வெஸ்ட் தாம்பரம் வந்துட்டோம். இதில் வந்து லெஃப்ட்டில் போனோம்னா நம்ம வந்து டிக்கெட் கவுண்டர் போக முடியும். ஸ்ட்ரைட்டாக போனோம்னா வெளியே போகலாம். பட் இப்போதைக்கு அந்த வழி ஓப்பன் ஆகலை. அதில் வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த லெஃப்ட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்மளுக்கு ஏற்கனவே தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே போகிறதுக்கு வெஸ்ட் சைடில் வெளியே போகிறதுக்கு ஒரு ஸ்கை வாக் இருக்குது. அந்த ஸ்கை வாக்கில் இதை ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இதோட ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த எக்ஸிட்டு பார்த்தோம்ல, அதில் வந்து லிஃப்ட்டுக்கான ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. எல்லா வெளியே அந்த லிஃப்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இதுலேருந்து வெளியே போகிறதுக்கான வழி எதுவுமே இன்னும் அவங்க ஓப்பன் பண்ணலை. அதுக்காக தான் அங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. பட் வெளியே போகிறதுக்கு வழியை பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை இறங்கி நம்மளால் இந்த ஸ்ட்ரைட்டாக அந்த ரோடு மாதிரி போகுது. இது வழியாக போனாலும் நம்மளுக்கு அந்த வெஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் வழியாக அந்த எக்ஸிட் ஆகிறதுக்கு வழி இருக்குது. பட் ஃபியூச்சரில் எப்படி பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த ஓவர் பிரிட்ஜ்லேயே அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருந்தோம்னா லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு டிக்கெட் கவுண்டர் வரும். அப்படி இல்லாமல் ரைட் சைடில் போனோம்னா தாம்பரம் வெஸ்ட் பஸ் ஸ்டாண்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி ரோட கிராஸ் பண்ணி அந்த சைடு வெஸ்ட் பஸ் ஸ்டாண்டுக்கும் போகிறதுக்கான அந்த ஓவர் பிரிட்ஜஸ் ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அது வழியாகவே நம்ம போயிடலாம். இந்த ஓவர் பிரிட்ஜில் நம்மளுக்கு வந்து வெளியே போகிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதாவது எஸ்கலேட்டர் இருக்குது, அதுபோக நடந்து போகிறதுக்குரிய ஸ்டெப்ஸும் இருக்குது, அதுபோக மாற்றுத்திறனாளிகள் நடந்து போகிற அளவில் அந்த ரேம்பும் போட்டிருக்காங்க. வாங்க இதெல்லாமே கொஞ்சம் நேரத்தில் வெளியே போய் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் புதுசாக ஒரு ஏசி வெயிட்டிங் ஹாலும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பெர் ஹவருக்கு 35 rupees. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ரைட்டில் கட் பண்ணோன்னா டைரெக்டாக தாம்பரம் வெஸ்ட்டு வெளியே போயிடலாம். இது வந்து டிக்கெட் கவுண்டரு. அப்படியே லெஃப்ட்டில் போனோன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளே போயிடலாம். இப்போ நம்ம தாம்பரம் வெஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனில் வெளிப்பக்கம் அதாவது ஜிஎஸ்டி ரோடு பக்கத்தில் இருக்கிறோம். இதுதான் வந்து ஓவர் பிரிட்ஜஸ். இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதில் வந்து நம்மளால் அந்த சைடு அதாவது ஜிஎஸ்டி ரோடில் இது சென்டரில் போகுது. நம்மளால் ஜிஎஸ்டி ரோடில் எந்த சைடில் இறங்கணும்னாலும் இறங்க முடியும். இதில் வந்து எஸ்கலேட்டர், ஸ்டெப்ஸு, லிஃப்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. இதை தொடர்ந்து நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் புதுசாக ஒரு ஏசி வெயிட்டிங் ஹால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, அந்த வெயிட்டிங் ஹால் போய் பார்க்கலாம். இப்போ தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் வெஸ்ட் சைட்லேருந்து உள்ளே போகும்போது ரைட் சைடில் போனோம்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கும். ஸ்ட்ரைட்டாக போனோம்னா பிளாட்ஃபார்ம் போயிடலாம். அதில் லெஃப்ட் சைடில் போனோம்னா நம்மளால் இந்த ஏசி வெயிட்டிங் ஹாலை பார்க்க முடியும். உள்ளே பார்த்தோம்னா நான் அந்த சீட்டிங் பிளேஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக ப்ரீமியமாக வச்சுருக்காங்க. பட் என்னால் உள்ளே போய் கேப்சர் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதுதான் கேப்சர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாட்ஃபார்ம் 1 and 2 and 3 and 4 அதில் வந்து இந்த எஸ்கலேட்டரும் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் அதையும் கேப்சர் பண்ணி போட்டிருந்தேன். இந்த பழைய ஓவர் பிரிட்ஜ்லேருந்து புது ஓவர் பிரிட்ஜுக்கு போகிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சிடிசி தாம்பரம் எம்டிசி போகிறதுக்கான ஒரு வழி கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்மளை லெஃப்ட் எடுத்தோன்னா அங்கே வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அந்த டிக்கெட் கவுண்டரில் ஸ்ட்ரைட்டாக போனோன்னா தாம்பரம் வெஸ்ட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ரைட்டில் கட் பண்ணோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தா ஓவர் பிரிட்ஜ் இருக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம சேனலில் தொடர்ந்து இருந்தீங்க. வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய்.